ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, நிறைய பூஜைகள் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி எங்களுக்கு எதுவும் பெரும்பாலும் நல்லது எதுவும் நடக்க மாட்டேங்குது. நாங்கள் நினச்சதெல்லாம் ரொம்ப நடக்க மாட்டேங்குது. நாங்கள் எவ்வளோ பூஜைகள் பண்ணியும் தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலர்லாம் போய் ஏதோ ஒரு சும்மா ஒரு விளக்கேற்றினா கூட அவங்களுக்கு நிறைய அனுகிரகம் கிடைக்குது. நாங்கள் பெரிய பெரிய அபிஷேகம் ஆராதனை நிறைய பண்ணியும் எங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த ஒரு மன வருத்தம் அவ்வப்போது வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே சுவாமிக்கு எது பண்ணாலும் எதிர்பார்ப்போடு பண்ணுறது அவ்வளோ உத்தமமே கிடையாது. நமக்கு சுவாமி வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு நாம் கைங்கரியம் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணுறது தான் எப்பொழுதுமே சிறப்பானது. பட் இருந்தாலும் பாமரர்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் ஆசை இருக்கும் இல்லையா? என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சில இடங்களில் விரக்தி அடைவது உண்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப உத்தமமான அடியார், ரொம்ப நிறைய தொண்டுகள் பண்ணக்கூடியவங்கள்லாம் அவங்களுக்குன்ட்டு சில பிரச்சனைகள் வரும்போது இப்படியெல்லாம் புலம்பி தீர்ப்பது உண்டு. சரி, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? உண்மையிலேயே சுவாமி ஏன் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஓர வஞ்சனை பண்ணுறாரா? அப்படியெல்லாம் கிடையாது. சுவாமிக்கு எல்லாரும் பொது, எல்லோருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே அப்படின்ட்டு தான் வள்ளலார் சுவாமிகள் கூட சுவாமி பாடுவார். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற சிவமே அப்படின்வார். நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு பொதுவானவரான் சுவாமி. ஏன்னா எல்லாரையும் அவர் தானே படைச்சிருக்கார். அப்போ ஏன் இந்த பிரச்சனை? நம்ம எவ்வளோ சுவாமி கும்பிட்டு எவ்வளோ நல்லது பண்ணி நமக்கு நல்லது நடக்கலை. நமக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கே. இப்போ என்ன தான் தீர்வு அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு குருவர்களால் ஒரு விஷயந்தான் இந்த பித்ருக்களோட வழிபாடு. இது ஜாதக ரீதியாக எப்படி கண்டுக்கலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் வந்துடுத்து வச்சிங்களேன். அப்போ அவங்களுக்கு அந்த ஜாதகரை கால சர்பதோஷம் உடைய ஜாதகர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுமாதிரி 2 8 இருந்தாலும் அது ஓரளவுக்கு உண்டு. இந்த முக்கியமான கிரகங்கள் ராஜ கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த சூரிய சந்திரர்கள்லாம் ராகு கேதுக்குள்ளே மாட்டின்னு இருந்தாலும் அதுவும் இந்த மாதிரி ஒரு சர்வதோஷத்தை குறிக்கக்கூடியது தான் கிட்டத்தட்ட. அப்போது இவங்களெல்லாம் சுவாமிக்கு பூஜையே பண்ணக்கூடாதான்னா அப்படி கிடையாது, நல்லாவே பண்ணலாம். பட் இவங்க எவ்வளோ பண்ணாலும் அதற்கு முன்பாக நிச்சயமாக முன்னோர்களோட வழிபாடு முக்கியம். ஏன்பா ராகு கேது தோஷம் காலசர்ப தோஷம்னா பாம்புக்கு தானேப்பா பண்ணணும், நாகர்களுக்கு தானேப்பா பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய விஷயம். நாகர்களுக்கும் நீங்கள் பண்ணலாம். ராகு கேது நாகர்கள் இந்த புற்றுக்கு பால் ஊற்றுறது இதெல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் ஆனால் உண்மையிலேயே அவங்க குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அந்த ராகு கேது நம்ம முன்னோர்களை குறிக்கக்கூடியவங்க தான். ராகுன்னா தந்தை வகையரா பாட்டன் பாட்டி, கேதுன்னா தாய் வகையால் இருக்கக்கூடிய பாட்டன் பாட்டி, இந்த முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான் இவங்க. ஸோ இவங்கக்குள்ளே எல்லோரும் மாட்டின்ட்டு இருக்கிறாங்க ஒருத்தங்க ஜாதகத்தில். இல்லை இவங்கக்கிட்ட இந்த உத்தமமான ரொம்ப அதீதமான வலிமையாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னும் போது அப்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே முன்னோர்களுக்கான வழிபாடை நிச்சயமாக பண்ணணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த முன்னோர்களுக்கான வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடு பண்ணுறச்சே இவங்க பண்ண வழிபாடு, இவங்க பண்ண அந்த தெய்வ வழிபாட்டுக்குரிய பலன்கள் என்னவாது நிச்சயமாக கிடச்சிரும். ஆனால் இவங்க இந்த முன்னோர்கள் வழிபாடை சுத்தமாக தெரியல, அது ஒரு கர்ம காரியம், அதெல்லாம் ஏதோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி திதி கரெக்டாக கொடுத்துட்றோம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன தான் தலையால் நின்று தண்ணி குடித்தாலும்
அந்த பலன்கள்லாம் வராதாப்பா, எல்லா பூஜையோட பலன்களும் வீணான்னா வீண் இல்ல. எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இது எப்படி சொல்கிறதுன்னா, நம்மளுக்கு வந்து வரக்கூடிய அந்த தெய்வ அனுக்கிரகம் வந்து இவங்களோட உத்தரவு இருந்தால் தான், அதாவது இந்த முன்னோர்களோட ஆசி, அவங்களோட உத்தரவு கிடைச்சா தான் நமக்கு வந்து உள்ளே வரும். இல்லைன்னா அந்த நம்ம பண்ண பூஜா பலன்கள் அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்கும். எப்போ இந்த முன்னோர்களோட ஆசி கனியுதோ அப்போ தான் வந்து அதெல்லாம் நம்மளை வந்து அடையுமே காண்டி, நம்ம பண்ண பூஜையோட பலன்கள் வீணாக நிச்சயமாக போகாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் பண்ண பூஜையோட பலன்கள் கை மேலே வேணுன்றது தானே நம்ம விரும்புகிறோம். அப்போ உடனடியாக ஒரு நல்லது நடக்கணும், நமக்கு நம்ம பண்ண பூஜைகள் தான தர்மங்களோட பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னோர்களோட பூஜை முக்கியமானது. அதனால தான் வந்து இந்த சிராத்த தினங்கள் காலங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய உபாசகராக இருந்தாலும், அம்பாள் உபாசகராக இருந்தால் நித்திய அம்பாள் பூஜை பண்ணுவாங்க. சுவாமி உபாசகம் பண்ணுறவங்க சுவாமிக்கு நித்தியப்படி இதெல்லாம் டெய்லி அபிஷேக ஆராதனைகள்லாம் உண்டு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து முன்னோர்கள், அதாவது வந்து இந்த தர்ப்பணாதி பூஜைகளை பண்ணிட்டு தான் பண்ணணுன்ற ஒரு விதியும் ஒன்று உண்டு. ஈவன் மேரு வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னா கூட அந்த உபாசனை பண்ணுற சொல்லி கொடுக்குறாரு இல்லையா வாத்தியார், அவர் கூட அது சொல்லுவார். இந்த மாதிரி வந்து அமாவாசை போன்ற காலங்கள்லாம் பிதர்களுக்குரிய காலங்கள், ஷண்ணாவதின்ட்டு சொல்லக்கூடிய 96 நாட்கள்லாம் முதல்ல பிதர்களுக்கு வந்து பூஜையெல்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பூஜைகளுக்கெல்லாம், மெயின் பூஜைகளுக்கெல்லாம் வரணுன்றது. அதிலிருந்தே அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முன்னோர்களோட வழிபாடு ப்ளஸ் குலதெய்வத்தோட வழிபாடு. அதே மாதிரி குலதெய்வம், முன்னோர்களும் குலதெய்வம் 2 பேரும் ஒரே மாதிரியான அனுகிரகத்தை பண்ணக்கூடியவங்க. நம்ம முன்னோர்களோட வழிபாடோடு சேர்த்துண்டு குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும். இதை பண்ண பிறகு தான் நம்ம இஷ்ட தெய்வத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஆராதனை பூஜைகள் பண்ணுறோமோ, நம்ம என்னெல்லாம் வேண்டி நினைத்து விருப்பப்பட்டு பண்ணுறோமோ அதற்குரிய பலன்களை அந்த சுவாமியும் நமக்கு நல்லபடியாக அனுகிரகம் பண்ணுவார். ஸோ இப்போது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஜாதகத்தில் இப்படி இல்லைனாலும் சில இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி எவ்வளோ பூஜைகள் பண்ணியாச்சுப்பா எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்கெல்லாம் நிச்சயமாக அவங்களோட முன்னோர்களுக்குரிய அந்த பூஜைகள், அதாவது ரொம்ப முன்னோர்கள் பூஜை ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு எளிய முறை தர்ப்பணம் தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷம்தான். சாதாரண எள்ளும் தண்ணியும் விட்டு நம்ம அந்தந்த முன்னோர்களோட பேரை சொல்லி விட்டாலே போதுன்றார் வாத்தியார். அதுதாங்க இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகிரகம். நம்ம ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் வந்து சாஸ்திர ரீதியாக பெரிய மந்திரங்கள் தான் அந்த நிறைய தர்ப்பணாதி மந்திரங்கள்லாம். பட் எல்லாத்தையும் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப அழகாக எளிமையாக தமிழில் எல்லாருக்கும் புரிகிற வண்ணம் எளிமையாக கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் agasthyar.org இந்த மாதிரியான வெப்சைட்லலாம் போயிட்டு எளிய தர்ப்பணம் அப்படின்லாம் போட்டிங்கன்னா நிறைய வரும். நம்ம இதுலேயும் சேனல்லையும் இருக்குது எளிய தர்ப்பண முறைகளோட விஷயங்கள்லாம். இது தெரிஞ்சுட்டு நிச்சயமாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் நம்மளை வந்து சீக்கிரமாக அடையும். இந்த விரக்தியானது கம்மியாகும். ஏன்னா அந்த விரக்திக்கு அதிபதி நவக்கிரகங்கள்லேயே கேது பகவான் தான். ஆசைக்கு அதிபதி ராகு பகவான். நம்ம ஒரு ஆசைப்பட்டு தான் எல்லா பூஜையே பண்ணுறோம். மோஸ்ட்லி இன்றைக்கி யாருமே முக்தி வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு உலகம் நல்லா இருக்கணுன்ட்டு எத்தனை பேர் பூஜை பண்ணுறோம்? இல்லை, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும் போது ஃபஸ்ட்டு அதுதான் ஆசை. அதை ஆசை வந்து ராகு பகவான் அவர் தூண்டி விட்டுறாரு. அதை பண்ணும்போது கேது பகவான் இங்கே விரக்தி, அது நிராசை. ஆசை வந்து நல்லபடியாக நடக்காமல் போடுவதற்கு இந்த கேது பகவானும் ஒரு காரகத்துவம். இது என்ன இவங்க குறிக்கிறாங்கன்னா, நீ எதையுமே பேராசைப்பட்டு எதையுமே செய்யாத அப்படின்றது தான் நவகிரகங்களோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டே. அது மோஸ்ட்லி நம்ம யாரும் இது பண்ணுறதில்ல. ஏன்னா அடுத்தடுத்து தேவைகள் இருக்குது, அப்படி ஓடுறோம் வச்சிங்களேன். அதுக்குரிய பூஜைகளும் உண்டு நிறையா. ஆனால் அந்த பூஜைகள் எல்லாம் பலிக்கணும், அதோட பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதன்மையாக முன்னோர்களோட வழிபாடு மிக மிக அவசியம். அதுலேயும் குறிப்பாக அந்த ஷண்ணாவதி போன்ற காலங்கள்லாம் அவங்களுக்குரிய அந்த பூஜைகள்லாம் நிச்சயமாக பண்ணணும். நம்ம குழு, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குழுவிலலாம் நிறைய இப்போது வரக்கூடிய 10, 11, 12லாம் வந்து பூர்வேத்தியம், அஷ்டகா, அன்வஷ்டகான்ட்டுலாம் வருது. ரொம்ப விசேஷமான காலங்கள் இதெல்லாம்.
அதுலேயும் இப்போ வர காலங்கள் ரொம்ப விசேஷம். இந்த அடுத்து 6 மாதங்கள் முன்னோர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, பூஜைகள், தான தர்மங்கள், படையல்கள் இதெல்லாம் பண்ணுறோமோ, அதோட பலன்கள் வந்து மிக மிக அலாதியாகவும் அதிகப்படியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா, ராகு கேதுக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க. இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட நமக்கு அடுத்து ஆடி மாதம், ஆவணி மாதம்தான் வந்து ராகு கேது விட்டு வெளில போவார். அதுக்குள்ளே எல்லா கிரகங்களுமே உள்ளே தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. அப்போ ஒரு 6 மாத காலம் சந்திர பகவான் மட்டும் வெளில வந்து உள்ளே போயிடுவார். ஸோ அவரை ரொம்ப நம்ம மீன் பண்ண மாட்டோம். இந்த 6 மாத காலமும் ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே இருக்கும் இந்த சமயத்தில் அதீதமான வலிமையாக இந்த ராகு கேதுக்கள் பகவான்கள் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நாம் முன்னோர்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நித்திய தர்ப்பணத்திலேருந்து எல்லாத்தையுமே சிறப்பாக ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம்தான் அதிகப்படியாக போகும். அதை பண்ணிட்டோம். ஏதாவது இதில் பிழை வந்துட்டுனா அது ஒரு தோஷமோ பாவமோ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடியவங்க யாருன்னா நம்மளோட பிளட் ரிலேஷன், நம்மளோட டிஎன்ஏ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்டிங். ஏன் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பலிக்கலை அப்படி இப்படி பார்த்தாச்சுன்னா, அங்கே அவங்க தவிச்சுட்டு இருக்காங்க. இந்த முன்னோர்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிக்கிறாங்களோ, நம்ம இங்கே எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் பண்ணாலும் அவங்களுக்குரிய பங்கு அவங்களுக்கு சென்றால்தான், அவங்க திருப்தி அடைஞ்சா தான் நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கவே முடியும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ரகசியம். அதுதான் இங்கே இந்த தர்ப்பணத்தில் கூட நீங்கள் பாருங்கள், என்னெல்லாம் பொருட்களை வச்சு பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்களேன். தர்பை, எள்ளு அண்டு தீர்த்தம், இது 3 தான் ஒரு அந்த முன்னோர்களுக்கு பரம சந்தோஷம், பரம திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது. பிண்டபித்ரு ரொம்ப உத்தமம், அதுக்குரிய காலங்களில் அது பண்ணலாம். பட் நித்தியபடி இந்த எள்ளு, தர்பை, ஜலம் இது 3மே என்ன கிரகத்தை எப்படி என்னென்ன காரகத்துவம் பாருங்களேன். எள்ளு வந்து சனீஸ்வரர், தர்பை வந்து கேது பகவானுக்குரியது. இந்த எள்ளானது சனீஸ்வரராக இருக்கார் இல்லையா, அவர் யார் பார்த்தாச்சுன்னா அவர் தான் கர்மகாரகன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு பண்ணுறோம், ஒரு கர்ம காரியத்தை பண்ணுறோம். இது பொதுவாகவே இது என்ன காரியம் சொல்கிறாங்கன்னா கர்ம காரியம் சொல்கிறாங்க. முன்னோர்களுக்கு நம்ம பண்ணக்கூடியது அப்படி தான் வழியாக சொல்லிட்டு வராங்க. அந்த கர்ம காரியம் எது மேலே பண்ணுறோம் பார்த்தாச்சுன்னா தர்பை மேலே பண்ணுறோம். அந்த தர்பை வந்து யாருன்னா கேது பகவான். கேது பகவான் யார் பார்த்துட்டிங்கன்னா மோட்சத்திற்கு அதிபதி, முக்தியை தரக்கூடியவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது நம்ம இந்த கர்ம காரியம் கூடிய அந்த கர்ம காரியத்துக்கு வஸ்துவாக இருக்கக்கூடிய எல்லை கொண்டு, ஜலத்தை கொண்டு இந்த கேதுக்கு உரிய அந்த தர்பை மேலே ஊற்றுறோம். யார் பேரை சொல்லி ஊற்றுறோன்னா நம்ம முன்னோர்கள். ஏன்னா நம்ம இந்த கர்மாவை எதுக்கு பண்ணுறோன்னா அந்த முன்னோர்கள் முக்தி அடையணும். அந்த முன்னோர்கள் இடையில் எங்கெல்லாம் தவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, தொங்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு முக்தி கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த ஜலன்றது ரொம்ப விசேஷம். அதுதான் சோமம், அதாவது சோமபானம் கிட்ட எப்படி சொல்லுவாங்க, ஆமாவாஜஸ் பிரசவோஜகாமியா தேமே தியாவா பிருத்திவி ஈஸ்வரூபே அமாவா கந்தம் பிதரம் மாதரம் யோம சோமோ அமிர்தத்வ கம்யாது அப்படின்ட்டு ஒரு விசேஷமான வேத மந்திரங்கள்லாம் உண்டு. அதாவது சோம அமிர்த கம்யாது. இந்த ஜலம் வந்து அந்த எள்ளும் சேர்ந்து அந்த ஜலமானது அந்த பிதர்களுக்கு எப்படின்னா அமிர்தமாக இருக்குமா. அதாவது அவங்க அந்த தவிக்கிறாங்க பாருங்களேன். இந்த உடலை விட்டுட்டு போயிட்டு அந்த ஆத்மா பல எண்ணங்கள் ஏக்கங்களோட அங்கங்கே ஒரு இடத்துல இருந்து தவிச்சுட்டே இருக்கு இல்லையா. அந்த தவிப்பை, அந்த தாகத்தை நீக்குவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த எள்ளுந்தண்ணி மிகப்பெரிய ஒரு விசேஷமான அவங்களுக்கு அருமருந்தாக அது இருக்குது. அதனால் அவங்க திருப்தி அடைஞ்சி அவங்க அந்த மோட்சம் முக்தின்ட்டு அடுத்த நிலைமைக்கு போயிட்டாங்க வச்சிங்களேன். நம்ம இங்கே எப்படி இருப்போம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம என்னெல்லாம் போய் சுவாமிக்கிட்டப்பா எனக்கு இதை பண்ணி கொடுப்பா அப்படின்ட்டு கேட்டாலே சுவாமி உடனே கொடுத்துருவார். ஏன்னா நமக்கு எல்லா தடையும் விலகி போச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறோம், முன்னோர்கள் பூஜையை நம்ம முறையாக பண்ணாமல் விட்டதனால தான் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான தடை தாமதங்கள் எல்லாமே உண்டு. ஸோ இப்போ வரக்கூடிய ப்ரெசண்ட்டான காலம் வந்து அடுத்த 6 மாதம் மிக மிக முக்கியமானது. அதில் நிறைய நம்ம முன்னோர்களுக்குரிய பூஜைகளை பண்ணி நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் ப்ளஸ் இந்த சமுதாய வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, தர்ப்பணன்றது ஒரு விசேஷமான சமுதாய பூஜைன்ட்டே சொல்கிறார். ஏன்னா உங்கள் முன்னோர்கள் வந்து அந்த ஆத்மா தான், அந்த எண்ணங்கள் வந்து இங்கே தவிச்சுட்டே இருந்தாலும் வேறு எங்கேயாவது கூட ஒரு பிறப்பு எடுத்திருந்தால் அங்கே போய் அந்த பிறப்பு அவஸ்தைப்படாமல் இருப்பதற்கும்
நீங்கள் இங்கே கொடுக்குற இந்த எள்ளும் தண்ணியும் அந்த ஜீவனுக்கு உதவும் அப்படின்றாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய தேரிங்க அது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பேசிக்காக இங்கே இப்போ என்ன பார்க்க வந்தோன்னா, நமக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, நமக்கு ஏன் நம்ம பண்ண பூஜைகள்லாம் பலிக்க மாட்டேங்குது, பலிதமாக மாட்டேங்குதுன்ட்டு பல பேரோட எண்ணங்கள் ஏக்கங்களுக்கான காரணம், நம்ம முறையாக முன்னோர்களுக்குரிய பூஜைகளை பண்ணுறதில்ல, குலதெய்வத்தை மறக்கிறோம். இது ரெண்டால் தான் நமக்கு என்ன டக்கர் அடித்தாலும் நமக்கு வேண்டியதும் நமக்கு வர வேண்டியதும் வராமல் நிற்குது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டாலே போதும். அதுக்குரிய ஒரு அற்புதமான காலங்கள் தான் இப்போ வந்துட்டு இருக்குது. அதுலேயும் இப்போ வரக்கூடிய அந்த செவ்வாய் புதன் வியாழன்லாம் அதிமகா விசேஷம். ஏன்னா அந்த நாளுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானும் ராகு பகவான், செவ்வாய்க்கிழமை புதன் கிழமை இந்த அதிபதிகள் 2 பேருமே ராகு பகவானோட தொடர்பில் இருக்கிறாங்க. ப்ளஸ் வியாழன் அவரும் வந்து ராகு பகவானோட தொடர்புலையும் கேது பகவானோட பார்வையிலையும் இருக்கார். பட் மோஸ்ட்லி அன்றைக்கி அனுஷம் கேட்ட அதுக்கப்புறம் மூலம் அந்த அனுஷம் கேட்ட அந்த 2 நாளுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் தான் அந்த நாளே அமைஞ்சிருக்கு. அதனால் முழுக்க முன்னோர்களோட அதிபதியாக விளங்கக்கூடிய ராகு கேதுக்களோட காலங்களாக இது அமைஞ்சிருக்கிறதுனால அந்த நாளில் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணம், அதாவது வந்து வரக்கூடிய செவ்வாய் புதன் வியாழன் ரொம்ப விசேஷம். அதை தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு போயிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த 6 மாத காலமோ மோஸ்ட்லி ஒரு 6 மாத காலம் ஆகும். அந்த 6 மாத காலம் நித்திய தர்ப்பணம்ன்ற ஒரு எளிமையான விஷயம், ஆனால் வலிமையாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகம் மிகுந்தது. அதை எல்லாருமே கையில் எடுத்துங்கோ. அதோட பலாபலன்களை நம்ம ஒவ்வொருவரும் ஃபீல் பண்ணுவோம் குருவர்களால். ஓம்.